ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமானது அதோட டேஸ்ட்டும் அண்ட் அரோமாவும் தான். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாமே ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட ராஸ்மெல் போடுறதும் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணிச்சுக்க அந்த மசாலா போடுறோம், அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், பிளெயின் சில்லி பவுடர், மட்டன், லெமன் ஜூஸ், மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்காக நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு விசில் போடாமல் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நாளைக்கு ஒரு சூப்பரான ஷர்ட்ஸில் பார்க்குறது வரைக்கும்.